ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 3 மணிலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு மாதேஸ்வரன் மலைக்கு தங்கத்தேர் பார்க்க போகிறோம். அதுக்கு ரெடி ஆகணும். அப்பா அம்மாவும் ஊர்லேருந்து வராங்க. சரி, அடுத்த நாள் எப்படி நான்வெஜ் செய்வோன்னு காலையிலேயே அரிசி ஊற வச்சுட்டேன். அரிசி ஆட்டிகிட்டே அப்படியே நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் டைமில் ஒரு பிளாக் காஃபி போட்டு குடித்தேன். மேலே என்ன பார்த்துட்ருக்கேன்னு தானே பார்த்தீங்க. நீங்கள் பாருங்கள், நான் ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எங்கள் வீட்டில் 2 இடத்துல குருவி கூடு வச்சுருக்கு. 2மே முட்டை பொரிஞ்சு குட்டி குருவி இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்தது. ரெண்டு கூட்லேயுமே குட்டி குருவிக்கு அவங்க அம்மா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சாப்பாடு கொடுத்துட்டே தான் இருக்கும். முன்னாடி இருக்க கூடு பார்த்திங்கன்னா தேன் சிட்டு அது என்ன பறக்க ஆரம்பிக்கல. இந்த குருவி பார்த்திங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நல்லா பறக்க முடியல, கீழே விழுந்து விழுந்து கிடக்கும். அதனால் வண்டி எடுக்கும்போது ஒவ்வொரு டைமும் நாங்கள் பார்த்து கவனமாக தான் எடுப்போம். எடுத்து கூட்டில் விட்டோம்னா அவங்க அம்மா மறுபடியும் சாப்பாடு கொடுத்துக்குவோம். கொஞ்சம் பேர் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ண அதே ரொட்டீன் ஸ்டில் இப்போ வரைக்கும் இதே தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நியூட்ரிடெமோட டீடாக் கிளென்சர் யூஸ் பண்ணுறேன். இந்த கிளென்சரில் பார்த்தீங்கன்னா 2% கிளைகோலிக் ஆசிட் இருக்குது. இது ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸை ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி போர்ஸை அன்க்ளாக் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் கொலாஜன் ப்ரொடக்ஷனை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால நமக்கு ஸ்கின் ஸ்மூத்தராகவும் யூத்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் இந்த கிளென்சரில் பார்த்தீங்கன்னா சோடியம் பிசின்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் ஏ நேச்சுரல் ஹமெக்டென்ட். நம்ம ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாகவும் ஹைட்ரேட்டாகவும் அதை வச்சுக்கும். நிறைய கிளென்சரில் கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைட்டாகவும் ட்ரையாகவும் இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் இதில் அப்படி ஒரு ஃபீலே இருக்காது. கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக, சாஃப்டாக, ஃப்ரெஷ்ஷாக, சூப்பராக இருக்கும். அண்ட் சிட்டி ப்ரூஃப் ஆல்சோ. நீங்கள் இருக்க இடத்துல பொல்யூஷன், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருந்தால் கூட அதுலேருந்து ஸ்கின்னை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்படியே அந்த ஃப்ரெஷ்னஸை நியூட்ரிடெமோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வச்சு நான் லாக் பண்ணிக்கிறேன். இதில் என்ன யூனிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க விட்டமின் இ டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் இ. இதை நம்ம ஸ்கின்னை நல்லா டீப்பாக ஹைட்ரேட் பண்ணி ரெட்னஸ், ஆக்னே மார்க்ஸ், ஃபைன் லைன்ஸ் இதில் இருந்தால் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஈவன் ஸ்ட்ரெச் மார்க் இருந்தால் கூட கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது விசிபிளான ரிசல்ட் பார்க்க முடியும். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்குள்ளே அப்படியே ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், நான் கிரீஸி. நம்ம டெய்லி யூஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணால். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், என்னோடய ப்ரெக்னென்சியோட 9 மந்த்ஸும் கண்டினியூஸாக இதான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த 2 ப்ராடக்ட் தான் நான் பாஸ்ட் ஒரு 2 மாதமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 மந்த்துக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் இதே ப்ராடக்ட் தான் ஸ்கின் கேர் ரொட்டீனை காமிச்சிருப்பேன். இப்போயும் இதே தான் யூஸ் பண்ணுறேன். இது நம்ம கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது தான் விசிபிளான ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மேட் இன் ஆஸ்திரேலியா. அது மட்டும் இல்லாமல் 18+ கண்ட்ரீஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நியூட்ரிடெம் இந்தியா வெப்சைட் ஆர் ஐபெரியா ஸ்கின் பேண்ட்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் யூடியூப் கார்ட்டில் பின்டு கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் என்னோட கரண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் போயிட்டு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான். என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். அன்றைக்கி சாரீ தான் கட்டியிருந்தேன். 1 இயர் பொங்கலுக்கு எடுத்த சாரீ. தீபிக்கு அன்றைக்கி காலேஜ் இருந்தது. அப்பா அம்மா கூட தான் வந்தா. அவங்க வரக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. 7 மணிக்கு அங்கே தங்கத்தேர் ஓட்டிடுவாங்க. அதுக்குள்ளே போகணும். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா மணி 6:10 பக்கம் ஆகிடுச்சு. நார்மலாக போகிறதோட கொஞ்சம் ஸ்பீடாக தான் அன்றைக்கி போகணும். தீபி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு வந்துட்டா. எல்லாத்தையும் எடுத்து வச்சு காரில் போக போக தான் தலை சீவிட்டு மேக்கப்லாம் போட்டு ரெடியானா. எனக்கு மேரேஜ்க்கு அப்புறம் தான் இப்படி ஒரு கோவில் இருக்கிறதே தெரிய வந்துச்சு. பகல் டைமில் நிறைய டைம் இந்த கோவிலுக்கு வந்திருப்போம். நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு வீடியோஸில். பட் நைட் டைமில் அது தங்கத்தேர் இருக்கும்போது நான் பார்த்ததே கிடையாது. இங்கே மெயினாக பார்த்திங்கன்னா வீட்டில் மாடு வச்சுருக்கவங்க, மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா வேண்டுதல் வச்சுட்டு தங்கத்தேர் இருப்பாங்க. எங்கள் வீட்லேயுமே மாட்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால தான் தங்கத்தேர் பார்க்குறக்கு வந்தோம். அப்படியே பணம் கட்டி நாங்களும் தேர் இழுத்தோம். 3500 கட்டணும். அதுக்கு ஒரு பிளேட்டு, ஒரு
சொம்பு அப்புறம் வந்து ஒரு டவல் வந்து கொடுத்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து கவர்மெண்ட் ஹாலிடே, செம்ம கூட்டமாக இருந்தது. தேர் வந்து கோவிலை சுற்றி ஒரு ரவுண்டு வரும். அந்த ஒரு ரவுண்டுமே நாங்கள் நடக்கலை, எங்களை அப்படியே தள்ளிகிட்டே போயிட்டாங்க. தேரோட்டம் முடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா கோவிலில் ஓரளவுக்கு கூட்டம் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு. எல்லாருமே அப்படியே வந்து சாமி கும்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸும் வந்து சாப்பாடு போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு கோவில், பெரிய கோவில், நிறைய பேர் வருவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கு அபிஷேகம் பூஜைன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு வந்துடலான்னு போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு திருப்தியாக வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் எப்பயுமே வந்து பட்டே போட மாட்டார். இந்த வாட்டி போட வச்சுன்னு நினச்சா அப்பயும் வந்து சந்தன குங்குமம் மட்டும் வைங்கன்னு சொல்லி வச்சுட்டாரு. சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். கோவிலேருந்து வீட்டுக்கு வரும்போது டைம் பார்த்திங்கன்னா 12 பக்கம் ஆகிடுச்சு. காலையில் எல்லாருமே ஒரு 7:30க்கு மேலே தான் வந்து எழுந்திரிச்சோம். அப்பா அம்மாவை ஏற்கனவே சொல்லிட்டேன், எப்படி லேட் ஆகிரும், அடுத்த நாள் இருந்து சாப்பிட்டு மண்டே மார்னிங் தான் வந்து ஊருக்கு போகணுன்னு. அவங்களும் ஊரில் தான் இருந்தாங்க. மாவு அரைச்சி வச்சுட்டு போயிருந்தேன் பார்த்திங்களா, அதுவுமே நல்லா புளிச்சிருச்சு. நான் தீபாவளி அன்றைக்கி செஞ்ச தலைக்கறி வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. பட் கம்மியாக வந்து செஞ்சுருந்தேன். சரி இந்த வாட்டி கொஞ்சம் நிறையா செய்வோம் அப்படின்னு மாமாவை காலையிலேயே தலைக்கறி அப்புறம் குடல் ரத்தம் எல்லாமே எடுத்து வர சொல்லியிருந்தேன். நான் இப்போ தான் தலைக்கறி செகண்ட் டைம் வந்து சமைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் சமைக்கும் போதே அம்மா ஊரில் இருந்தாங்க, அவங்க தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. இந்த டைம் நான் எப்படின்னு சொல்லித்தரேன், அந்த மாதிரி பண்ணினாங்க. ஒன்றுமே இல்லை, சுடுதண்ணியை வந்து நல்லா கொதி வந்து அந்த பபுள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து அலாசிட்டு வடிச்சிடணும், அவ்வளோதான். தலைக்கறியில் ஒரு நீச்சி ஸ்மெல்லும் தலையை கருக்கிறனால ஒரு கருகின ஸ்மெல்லும் இருக்கும். இந்த மாதிரி சுடுதண்ணியில் கழுவும் போது அது சுத்தமாகவே போயிடும். எங்கள் ஊர் சைடில் பார்த்திங்கன்னா குடலுக்குள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வந்து அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு சுடுதண்ணி வச்சு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம்னா போதும், சுத்தமாக வந்து க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி ரெண்டையுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறது எப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ஒவ்வொரு டைம் மட்டும் க்ளீன் பண்ணிடாதீங்க. தலைக்கறி தனியாக 3 டைம், குடல் தனியாக 3 டைம், 3 டைமுமே நல்லா சூடாக கொதிக்கிற சுடுதண்ணி வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த நீச்சி ஸ்மெல் வந்து போகும். எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அத்தையும் அம்மாவும் சேர்ந்து சின்ன வெங்காயம் பூண்டு அதெல்லாமே வந்து உரிச்சு கொடுத்துட்டாங்க. சரி அப்படியே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டா நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்கூல் டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இஞ்சி நிறையா தோல் சீவி பூண்டு நிறையா இருந்தது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே அரைச்சி குழம்புக்கு தேவையானதை தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியும் வச்சுட்டேன். இந்த தலைக்கறி குடல் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சாந்து அரைச்சி ஊற்றணும். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, இஞ்சி கம்மியாக போட்டுக்கோங்க, நிறையா போடக்கூடாது. ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த மாதிரி கலர் மாற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள், மல்லித்தூள் வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து இந்த கிரேவிக்கும் சரி குழம்புக்கும் சரி ஒரு திக்னஸ் கிடைக்கும். மட்டன் மசாலாவும் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து அந்த வெங்காயத்தோட சூட்லேயே பெரட்டிட்டு ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இதில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா குடல் குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணுவோம், கொஞ்சோண்டு வந்து நம்ம தலைக்கறிக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா குக்கரில் விட்டு விசில் வச்சிங்கன்னா தான் சீக்கிரம் வேலையாகும். பாத்திரத்தில் வேக வச்சா ரொம்ப டைம் ஆகிரும். ஃபஸ்ட்டு தலைக்கறிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டு பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு காஞ்ச மிளகா,
ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்க தலைக்கறியும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதங்க விட்டுருங்க. அடுப்பை வந்து இந்த மீடியம்க்கும் ஹைக்கும் நடுவில் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இதிலேருந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம். நான் எங்கள் ஃபார்ம் ஹவுஸில் என்ன பர்பஸ்க்காக ஓப்பன் கிச்சன் போட்டனோ அது வந்து எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து நான் சமைச்சிட்டு இருப்பேன், அப்படியே கீழே எல்லோரும் உட்காந்து என்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிகிட்டே வேலை செய்யும்போது பெருசாக சமைச்சதே எனக்கு வந்து தெரியாது. அன்றைக்கி அப்பா அம்மா வேறு இருந்தாங்களா, பேசிகிட்டே நான் வந்து சமையல் செஞ்சு முடிச்சிட்டேன். குடலுக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு போட்டு அதே பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு போட்டு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடலும் வந்து சேர்த்துக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் மசாலா மட்டும் தலைக்கறிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து மீதி எல்லாத்தையுமே வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு, உங்களுக்கு குழம்பா வேணும்னா நிறைய தண்ணி விட்டுக்கலாம், கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு விசில் போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். இன்னொரு சைடு தலைக்கறியும் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கி வந்துச்சு. ஃபஸ்ட்டு அது வேகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருகுன ஸ்மெல் உங்களுக்கு அடிக்கும், நல்லாலே நினச்சிடாதீங்க. சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு, அப்புறம் காரம் பத்திரினா நீங்கள் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. வரமிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம மீதி எடுத்து வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த சாந்து, அதுவும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் திக்கான ஒரு கிரேவியாக வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். ரெண்டுமே வந்து ஒரு 10 விசில் விடணும், அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும். ரெண்டுமே ஒரு 10 விசில் வந்துருச்சு. தலைக்கறி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தது. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, இது நல்லா டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் பூ, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு பிரட்டிட்டு இறக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நானே செகண்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன், பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது டேஸ்ட்டு. இன்னொரு சைடு குடற்குழம்பும் நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. ஒரே ஒரு தேங்காய் பத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிட்டு இதுவும் ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டேன். அவ்வளோதான். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இட்லியுமே ஊற்றி வச்சுட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இட்லி அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக துணியில் ஒட்டாமல் வருது. அதனால தான் இட்லியில் அங்கங்கே பிளாக்காக இருக்க மாதிரி வந்து தெரியும். அந்த 2 ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக ரத்தப்பொடியும் ரெடி பண்ணிவிட்டு இதுவுமே எங்கள் அம்மா சொன்ன மாதிரி தான் செஞ்சுருந்தேன். இதுக்குமே கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எங்கள் அம்மா ரத்தத்தை நல்லா அந்த உடச்சி கொடுத்துருந்தாங்க, அதையும் போட்டுட்டேன். எந்த மசாலா ஐட்டமும் போட தேவையில்லை, உப்பும் போட தேவையில்லை. ரத்தத்துலேயே நல்லா உப்பு இருக்கும். அதனால் ஒரு 10ஆவது பட்சத்தில் இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. நல்லா சுருண்டதுக்கப்புறம் இதுலேயே தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டும். இந்த ரெசிபி எதுலேயுமே நீங்கள் தக்காளி வந்து போட தேவையில்லை. போடுற மாதிரி இருந்தால் அந்த சாந்தரிக்கிறோம் பார்த்தீங்களா, வெங்காயம் மசாலா ஐட்டம்லாம் போட்டு ஒரு அரை தக்காளி வந்து நீங்கள் தேவைப்பட்டால் வந்து போட்டுக்கலாம். சூப்பராக இருந்தது. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு நல்ல ஒரு தூக்கம் வந்து அன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்சோம். எங்களோட சண்டே வந்து அன்றைக்கி அப்படி தான் போச்சு. ரெடியானதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவருமே வந்து சாப்பிட்டு மறுபடியும் ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டார். ஸோ சின்ன வீடியோ தான், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.